நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்லை புலிக்கிட்ட இருந்து. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி கோவிலுக்கு போவான். கடவுளை வேண்டிக்குவான். அதுக்கப்புறம் காட்டுக்குப் போவான். விறகு வெட்டுவான். அதை கொண்டுகிட்டு போய் விற்பனை செய்வான். ஓரளவுக்கு வருமானம் வந்தது. அதை வச்சிக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒருநாள் அது மாதிரி அவன் காட்டுக்குப் போகும்போது அங்கே ஒரு நரியைப் பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை. ஏதோ விபத்துல இழந்துட்ட போல இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருக்கு. அதை இவன் பார்த்தான். அப்போ இவன் மனசுல ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு ரெண்டு காலம் இல்லை. அப்படி இருக்கறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியைப் போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமா ஒரு புலி வந்தது. அதை பார்த்தவுடனே ஓடிப்போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த புலி என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு பெரிய மானை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தது. அதை சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிட்டது. புலி போனதுக்கப்புறம் கால்கள் இல்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்து கிட்ட வந்தது. மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது. திருப்பதியா போயிட்டது. இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆள் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். ரெண்டு காலம் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடறான். அப்படி இருக்கறப்போ தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடற நமக்கு சாப்பாடு போடாம விட்டுருவானா? நமக்கு கடவுள் பக்தி வேற அதிகம். நாம எதுக்கு அனாவசியமா வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்தி விறகு வெட்டணும்? இப்படி யோசிச்சான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போறதில்லை. கோடலியை தூக்கி எறிஞ்சான். பேசாம ஒரு மூலையிலே உட்கார்ந்துட்டான். அப்பவோ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான். கடவுள் நம்மை காப்பாத்துவார். அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டைக் கொடுப்பார் அப்படின்னு நம்பினான். கண்ணை முடிகிட்டு கோவில் மண்டபத்திலேயே ஒரு தூண்ல சாஞ்சி உட்கார்ந்துகிட்டான். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. சாப்பாடு வந்த பாடில்லே. இவன் பசியால வாடிப்போனான். உடம்பு இளைச்சுப் போச்சு. எலும்பும் தோலுமா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம். கோவில்ல யாருமே இல்லை. இவன் மெதுவா கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்டினி கிடந்தது சாக வேண்டியதுதானா? காட்டுல அந்த நரிக்கு புலி மூலமா சாப்பாடு போட்டியே. அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே. இது நியாயமா? நான் அப்போ கடவுள் மெதுவா கண்ணை திறந்து சொன்னாராம். முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்லே, புலிக்கிட்ட இருந்து அப்படின்னாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.